கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த நல்ல அருமையான இந்த அந்தி சாயும் இரவு வேளையில அவருடைய சமூகத்தில கூட்டி சேர்த்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெல்லாம் அவருடைய நாமத்தினால் கூடி வருகிறோமோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா! ஆமா. அவர் சொன்னார், "நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை." இதில முக்கியமான ஒரே ஒரு விஷயம் நோக்கி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வேண்டி நம்ம வேற எந்த விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதில்லை. நம்பணும், கூப்பிடணும். ஆண்டவர் சொன்னார், "என்னை நோக்கி கூப்பிடு" அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா! ஆமா. இங்க இருக்கிற அநேகர் நான் நினைக்கிறேன், நீங்க கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலிருந்து தான் வந்தேன். அல்லேலூயா! எனக்கு இயேசுவெல்லாம் தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்னா, எப்பல்லாம் இயேசுவ பத்தி சொன்னாலும், அப்பல்லாம் நான் எகென்ஸ்ட்டா பேசுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஒரு காலகட்டம் வந்தது, ஆண்டவர் நேரடியாக பேசினார். "என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ன்னு" சொன்னார். ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். நீங்க கேட்கலாம். அது உணரணும். எல்லாரும் சொல்லுவாங்க, "இதுல நெறைய கதையெல்லாம்ன்னு" சொல்லுவோம். இது கதை இல்ல. இது நிஜம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களையும் நீங்கள் விசாரித்தால், அல்லது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீங்கள் கேட்டால், நம்முடைய தேவன் பேசுகிறவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு நிச்சயமாய், நிதர்சனமாய் பேசுகிற ஆண்டவர். அவர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா! அது சொல்வதில நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். உங்களை எல்லாம் காண்பதில ரொம்ப சந்தோஷம். விசேஷமா எங்களுடைய பிஷப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்கள், இங்கே ஒரு ஹோம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பாருங்க இந்த நாட்களில தெரியும் பாருங்க, இந்த உலகத்திலேயே நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லுவேன், இந்த மாரி வேலைகள் செய்கிறது மிஷனரி ஊழியர்கள் தான் செய்கிறார்கள். அல்லேலூயா! கிறிஸ்தவ ஊழியர்கள் தான் செய்கிறார்கள். கிறிஸ்தவ மக்கள் தான் செய்கிறார்கள். கிறிஸ்தவம் என்பது நெறைய இடத்துல சொல்லுவாங்க. இது ஒரு நம்ம அரசாங்கம் கூட கேட்குது. ஒரு ரிலிஜியன் சொல்லி, இது ரிலிஜன் அல்ல, இது ஒரு வழி. இது ஒரு மார்க்கம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அரசாங்கம் கேட்கிறது, அதனால நம்ம சொல்றோம். அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். அதனால அந்த ஆண்டவரை குறித்து இன்றைக்கு நீங்க இன்னும் அதிகமாக கேட்கவிருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு நடக்கிற இந்த கூட்டத்தில தேவன் உங்களோடும், என்னோடும் பேச வேண்டும். நானும் விரும்புகிறேன், தேவன் என்னோடு பேச வேண்டும். நீங்களும் சொல்லுங்க, "ஏசப்பா நீங்க என்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க." பர்சனலா உங்களுக்கு அவர பத்தி தெரியலன்னா, இன்னைக்கு சொல்லுங்க, "ஆண்டவரே நீங்க என் கூட வாங்கன்னு" சொல்லுங்க. இதோ உங்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், அவர் உங்களோடு வருவார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கடைசிக்கு சொன்னார். பாருங்க உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணு சொல்றேன், யாரும் வருத்தப்படாதீங்க. கவிராசர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார். "கடைசி வரை யாரோ" அப்படின்னு கேட்டார். ஆனா, அவருக்கு அந்த நேரத்தில தெரியல. ஆனா, ஒரு காலகட்டத்தில அவர் இயேசு காவியம் எழுதின பிறகு சொன்னார். "கடைசி வரை இயேசு வருவார்." அல்லேலூயா! ஆமா, கடைசி வரை இயேசு. அவர் சொன்னார், "நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை" என்று சொல்லியிருக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் கைவிட மாட்டார். அவர் மட்டும் தான் சொன்னா நிறைவேற்றுகிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை நம்ம அழைப்போம். ஆவியானவர் நம்முடைய மத்தியில வருவார். நம்மோடு பேசுவார். இன்றைக்கு நீங்கள் ஏதாவது எதிர்பார்ப்போடு வந்திருந்தால், ஒருவேளை பலவீனத்தில் இருந்தால், உங்கள் பலவீனத்திற்கு ஆண்டவர் இன்றைக்கே ஒரு விடுதலை கொடுத்து அற்புதமான சுகத்தை உங்களுக்கு தருவார். உங்களுடைய தேவைகள் எது நடந்தால் எந்த ஏதாவது தேவைக்காக நீங்க வந்திருந்தீங்கன்னா, என்ன தேவையாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரோடு நீங்க கேளுங்க. "ஆண்டவரே என்னுடைய தேவைகள் சந்திக்கணும்னு" சொல்லுங்க. அவர் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஆவி, ஆத்துமா, சரீரம் எந்த தேவைகளாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஏன்னா, உங்க சத்தத்தை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா! நீங்க கூப்பிடணும்னு அவர் நினைக்கிறார். நீங்க கூப்பிடுங்க. அவர் என்னான்னு கேட்பார். பதில் தருவார். இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, அப்படி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல அருமையான அதிசாயும் இரவு வேளையில உம்முடைய சமூகத்தில நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் எங்கெல்லாம் உம்முடைய நாமத்தினால் கூடி வருகிறோமோ, அங்கெல்லாம் நீர் எங்கள் மத்தியில வருகிற ஆண்டவர். எங்களோடு இருக்கிறவர். எங்களுக்கு நீங்க சொன்னீங்க, "நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீர் எங்கள் மேய்ப்பராயிருந்து இதுவரை எங்களை வழிநடத்தினீர். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதித்து நல்ல சாட்சிகளாக வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில உம்முடைய நாமத்தினால கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற தேவன். ஆண்டவரை இன்றைக்கும் இந்த இரவு வேளையில இங்கே கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் இந்த இடம் முழுவதையும் ஆண்டவரை நீர் அபிஷேகம் பண்ணி, ஆண்டவரே நீர் உம்முடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம்.
ஆண்டவரே இங்க இருக்கிற ஆண்டவரே எல்லா பெரியவர்களுக்காக, எல்லா ஆண்டவரே கர்த்தாவே தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, அருமை பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் நீங்க இடைபடுங்க ஆண்டவரே. ஆவியானவர் ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை தேவனே நீங்க செய்யும்படியா நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நீங்க அவர்களோடு பேசணும். நீங்க சொல்லணும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்றைக்கு இங்கே வந்தது நல்லது என்று காணத்தக்க வகையில் ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீங்க முழு பொறுப்பேற்று நடத்துங்க. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். ஆண்டவரே எங்க யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, எங்கெல்லாம் இந்த சத்தம் கேட்கிறதோ, அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்கெல்லாம் உடைய வசனம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இயேசு ஜீவிக்கிறார் என்றும் உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்றும் அந்த தேவனை இன்றைக்கும் ஆண்டவரே நீர் பெரிய அற்புதங்களை செய்கிறீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை மெய்ப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை செய்து கொடுக்கிற தாசனை உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரை திரளான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பிரத்யட்சமாய் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பொறுப்பாளர் சமர்ப்பிக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தின ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் சகோதரருக்காய், ஆண்டவரே ஊழியருக்காய், இங்க இருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே முழு பொறுப்பேற்று நடத்துங்க. அருமையாட்சி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் சாங் ஒன்று